சீமான் தமிழ் உலகின் தனித்துவம். 1000 விமர்சனங்களை அவர் மீது அந்நியர்கள் அள்ளி வீசலாம். ஆனால் அவரது அப்பழுக்கற்ற மக்கள் நலன் சார்ந்த அரசியல் கருத்தை தமிழ் உலகம் நிராகரிக்க முடியாது. இந்த தமிழினம் இதுவரை கண்ட சிறந்த அரசியல் கருத்தியலாளர்களின் மத்தியில் சீமானின் அரசியல் கருத்தும் செறிவு மிக்கதாகவே உள்ளது. அவரது பேச்சுக்கள் சுத்தமான தமிழன் எவனையும் தூங்க விடாது தட்டி எழுப்பும் காலை கதிரவனாகிறது. பாரதியார், பாரதிதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போன்ற கவிஞர்கள் கவிதைகள் மூலம் பாடல்கள் மூலமும் தமிழுலகின் சிந்தனைகளை தட்டி எழுப்பினார்கள். ஆனால் சீமானோ தனது பேச்சில் உள்ள புத்தி கூர்மையின் வீச்சின் மூலம் தமிழர்களை தட்டி எழுப்பி சிந்திக்க வைத்து விடுகிறார். சீமான் முன்வைக்கும் தமிழ் தேசிய அரசியல் கருத்தும் தமிழ் தேசியத்தின் நிலைத்தன்மையை தட்டி எழுப்பி நீட்டிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் கூறும் சமூகவியல் பொருளாதார ரீதியான அடிப்படை மாற்றமும் சாத்தியப்படுத்த முடியாத ஒன்றல்ல. சீமான் அப்படி என்ன தமிழர்களிடம் கேட்டுவிட்டார்? சில அரசியல்வாதிகள் அவரை வெறுப்பதற்கு தமிழர்களின் சுயமான வாழ்வியலுடன் இணைந்த தற்சார்பு பொருளாதாரத்தையும் சமூக மற்றும் அரசியல் விடுதலையையும் அதன் மூலமான நிம்மதியான பாதுகாப்பான தமிழ் தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்றும் அதற்காக தனது கட்சியின் தலைமையில் தமிழ்நாட்டை ஒப்படையுங்கள் என்று தானே கேட்கிறார். பெருந்தலைவர் காமராஜரின் பொற்கால ஆட்சியிலிருந்து மேலும் வளர்ச்சி அடைந்து இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்து வழி நடாத்தக்கூடிய சிறப்பான தன்னிறைவான அமைதியான மாநிலமாக வளர்ந்திருக்க வேண்டிய தமிழ்நாடு திராவிடக் கயவர்களால் பெருந்தலைவர் காமராஜரின் பொற்காலம் திருடப்பட்டு மது போதை, சமூக சீரழிவு, பெண்ணிய அடிமைத்தனம், சாதிய இழிவு, தீண்டாமை, வறுமை, 1500க்கும் கையேந்தும் ஏழ்மை நிலையிலான கற்கால ஆட்சியை தமிழர்களுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் இந்த திருடர்கள், இந்த திராவிட கயவர்கள். சீமான் கூறுவது போல வருடம் முழுவதும் பாடுபடும் விவசாயி ஒருவன் கூட பொங்கலுக்கான அரிசியையும் கரும்பையும் சர்க்கரையையும் அரசு இலவசமாக கொடுத்தால்தான் அவன் வீட்டில் பொங்கலாம் என்ற நிலைமையை வைத்திருப்பது ஏன்? சிந்தியுங்கள் தமிழர்களே. உங்கள் வாழ்வை நீங்களே வாழ்வதற்கு சீமானின் கரங்களை பலப்படுத்துங்கள். திராவிட திருடர்களையும் சினிமா கோமாளிகளையும் நம்பி ஏமாறாதீர்கள். விவசாயி சின்னத்திற்கே வாக்களியுங்கள். உங்கள் வாழ்க்கையை கௌரவமாக நீங்களே வாழுங்கள். நன்றி, வணக்கம்.